ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 73 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம சேடு அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த வாட்டரை அட்டாக் பண்ணான். ஆனா வேலைக்கே ஆகல. திருப்பி அது ஷேப்புக்கு வந்துருது. அந்த ரெண்டு பொடி பயிலுக்கு வேற ஓவரா பில்டப் பண்ண உடனே இன்னைக்கு ஒரு கை பார்த்தே தீரணும்னு விடாம கண்ணா பின்னாடி அட்டாக் பண்ணுவான். இவனுங்க பார்த்துட்டு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற, நீ எவ்வளவு அடிச்சாலும் அது வேஸ்ட், திருப்பி நார்மல் ஆகிக்கிட்டே இருக்கும் தம்பி அப்படின்னு இருக்கும் போதே அந்த ரெண்டுல ஒரு பொடி பையன் மேல ஓங்கி குத்துவான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அவன் அப்படி தள்ளி போனவனையே இன்னொருத்த என்ன சொல்லுவான், நம்ம ரெண்டு பேரும் பிரிய கூடாது சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே சாடு மிச்சம் இருக்க ஒருத்தனை அடிச்சு தெறிக்க விடுவான். அவ்வளவு நேரம் கிளுன்னு ஆடிக்கிட்டு இருந்த அந்த தண்ணியை அப்படியே கவுந்து கீழே விழுந்துரும். அப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி மத்தவங்களை அட்டாக் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்னும் இல்ல. அதெல்லாம் நம்மளுக்கு நோட் பண்ணல. தண்ணி விழுந்துருச்சு, எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு இஷிடாவை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடுவாங்க. அப்போ ஒருகிமே இருந்துட்டு என்ன நடந்துச்சு, எப்படி நம்ம எஸ்கேப் ஆனோம்னு கேப்பா. சாடு எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியல, தப்பிச்சா போதுங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போவான். அதே நேரம் இச்சிகோ மத்தவங்க எல்லாம் அந்த ரெண்டு பயில்களை தேடி ஓடி வருவாங்க. அப்பதான் இச்சிகோக்குமே அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா அவனுக்கு அட்டாக் பண்ணும்போது எப்பவுமே ஒன்னா தான் இருக்கானுங்க, தனியா இருந்து ஒரு அட்டாக் கூட பண்ணல. அப்படின்னா அந்த வாட்டர் டாலை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவனுக்கு ஒன்னா இருந்து அவனுக்கு பவர்ஸை கம்பைன் பண்ணாதான் பண்ண முடியும். அவனுக்கு தனியா இருந்தான்னா இவன் பாதி அவன் பாதி மாதிரி ஒன்னா இருந்தா தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இவனுங்களை பிரிக்கணும்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு காடு, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, அதுக்கப்புறம் சுடுகாடுன்னு சொல்லியிருந்தேன்னா ரைமிங் முடிஞ்சிருக்கும். ஆனா அப்படி அங்க ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு பவுண்ட் மேன்ஷன். உள்ள உட்கார்ந்து ஒருத்தன் கேண்டில் வெளிச்சத்துல புக்கு பிடிச்சிட்டு இருப்பான். இவன் பேரு மாக்கி. 100 வாட்ஸ் லைட்டு போட்டு உட்கார்ந்தாலே நம்மளுக்கு புக்கை பார்த்தா தலை சுத்தும். கேண்டில் வெளிச்சம் எவ்வளவு எகத்தாலும் இருக்கும் இவனுக்கு. அப்போ கோகான்னு ஒருத்தன் குரங்கு மாதிரி உள்ள வருவான். வந்தவன் நான் வேணா காஃபி போட்டு தட்டுமாப்பான். நீ அதெல்லாம் ஒண்ணு கிளிக்க வேண்டாம், போய் முதல்ல துணியை காய வை, ஈரத்தோட வந்து நின்றுட்டு இருக்க, அப்புறம் சளி பிடிச்சி ஃபீவர் வந்து ஜலசமாதி ஆயிருவே, போட போய் வேலையை போடுறாமா. சரி மத்தவங்க எல்லாம் எங்கன்னு அந்த கோகா கேட்டவொடனே நான் என்ன அக்களுக்குள்ளையாடா வச்சு மறைச்சு வச்சிருக்கேன், நீ தான்டா ஃபர்ஸ்ட்டும்பா. அதே நேரம் இங்க நம்மளுக்கு ஒரு வழியா அந்த ஃபேக்டரிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க சுத்தமா தண்ணி இல்ல. ஆனா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உடஞ்சிருக்க இடத்துல இருந்து தண்ணி உள்ள லீக் ஆயிட்டு இருக்குது. ஆனா வெளியில போய் இருக்கிறதுக்கு இங்க எவ்வளவோ பரவாயில்ல. அந்த டைம் இஷிடாக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. அவன் இப்பவும் புலம்பிட்டு தான் இருக்கான், என்ன ஏன்டா தூக்கிட்டு அலையிறீங்க, விட்டுருங்க, இவ்வளவு நேரம் நீ காப்பாத்தினதுக்கே ரொம்ப தேங்க்ஸ், இப்படியே நீ தூக்கிட்டு தெரிஞ்சுங்கன்னா அது உங்களுக்கு தான் தலைவலி, இவ்வளவு தூரம் காப்பாத்தினதே போதும்பா. அப்ப அந்த ரெண்டு பொடி பயிலுக்கு பேசுற சவுண்ட் அந்த ஃபேக்டரியில எக்கோ ஆகும். அப்படின்னா நீ எங்க கூட வந்துரு, பிரச்சனை முடிஞ்சிரும்பானுங்க. இங்கே வந்துட்டானுங்களா, எங்கடா இருக்கீங்கன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும் போதே தண்ணியை வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி தண்ணியை வச்சு அலேக்கா இஷிடாவை தூக்கிடுவானுங்க. ஏன்னா அவனுக்கு தேவை குயின்சி மட்டும் தானாமா. அதுக்காகலாம் நம்மளுக்கு என்ன விட்டு கொடுத்துருவானுங்களா. அதுவும் சேடு சான்ஸே இல்ல. உங்களை பொழக்க போறேன்னு அவன் கையில பவர் எடுப்பான். அவனுக்கு திமிரா உன்னாலெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இஷிடாவோட பாடியை பயங்கரமா நசுக்குவானுங்க. சேடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போய் அட்டாக் பண்ணா இஷிடாவை கொன்றுவான் போல. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்களா. என்ன நடக்குதுன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு எதுக்கு வெயிட் பண்றீங்க, வாங்க ஒரு கை பாத்திரலாமா. அவனுக்கு கிண்டல் பண்ணுவானுங்க, நீ என்ன முட்டா பயல்களாடா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நீங்க பயந்து ஓடணும், இப்படி எல்லாம் நின்று டைலாக் அடிச்சீங்கன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு மாடுலேஷன்லாம் எடுத்து சொல்லுவானுங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இன்னுமே அவனுங்களோட ஃபுல் எபிலிட்டியை காட்டலையாமா. காட்டட்டுமான்னு சொல்லி அந்த வாட்டர் அட்டாக் பண்ண சொல்லுவான். அது ரவுண்ட் ரவுண்டா மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இச்சுக்கோ கத்திய வச்சு வெட்டிடுவான். ஆனா அது திருப்பி ஒன்னு சேர்ந்துரும்ல. அப்படி சேர்ந்த அந்த தண்ணி எல்லாரோட உடம்புக்குள்ளேயுமே போயிடும். சோ அதனால என்னாச்சுன்னா அவங்களால மூச்சு விட முடியல. கோனு மத்தவங்களால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல அவனுக்கு வேற லெக்சர் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஹியூமன் பாடியே 70% தண்ணி தான், அதனால எங்க போனாலும் நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த தண்ணி கிட்ட உள்ளுக்குள்ள இருந்தே அவங்க பாடியை கிழிச்செடு அப்படின்னு இருவானுங்க. அவ்வளவுதான், இச்சுவோக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். அது மட்டும் இல்லாம உள்ள அதுங்க கிழிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க போல, வலி தாங்க முடியாம பொத்துன்னு கீழே வந்துருவான். அப்ப ரிரின் கோன் கிட்ட ஏதாச்சும் பண்ணுடா பண்ணி பயலன்னு வண்டையா திட்டுவான். என்னால என்னமா பண்ண முடியும், நான் வேடிக்கை மட்டும்தாமா பார்ப்பேன், அதுவே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எப்ப என்னத்தை தூக்கிட்டு வீசுவானுங்கன்னே தெரியாது, அதுல எல்லாம் தப்பிச்சு டேக்கிள் பண்ணி வாழ்றதே ஒரு பெரிய கஷ்டம் தானமான்னு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருப்பான். குரோடோவுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கன்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் நோபா இதை நான் பாத்துக்கிறேன்னு டாப்புன்னு போர்ட்டலை ஓபன் பண்ணி ஒரு பொடி பையில மட்டும் அங்கிருந்து ஒரு 10 அடி தள்ளி டெலிபோர்ட் பண்ணி விட்டுருவான். முடிஞ்சு போச்சா, நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிருவாங்க. உடனே அவனுங்க வேகமா ஒன்னு சேர்றக்காண்டி ஓடி வருவானுங்க. ஆனா குரோடோ விட மாட்டான். மாத்தி 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 அவனுங்களை அலைய விட்டுக்கிட்டே இருப்பான். ஏதோ என்னால முடிஞ்சதுக்கு தான் சொல்லி ஒருத்தனை அங்க இருக்க அண்டாக்குள்ள டெலிபோர்ட் பண்ணி விட்டுருவான். அப்புறம் என்ன, நம்மளுக்கு பாடிக்குள்ள இருந்த தண்ணி எல்லாம் வெளியில வந்துரும். இப்ப சேஃப். சோ இப்ப கன்ஃபார்மா
தெரிஞ்சு போச்சு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒருத்தன் இல்லைனாலும் கஷ்டம், ஒருத்தனாலும் தனியா இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா இவனுங்க பண்ண மாட்டேங்கிறானுங்க. அப்போ இஷிடாவை மட்டும் அந்த தண்ணி அப்படியே லாக் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கும், ஏன்னா ஒருத்தனால கண்ட்ரோல் பண்ண முடிச்சது. பட் இச்சுக்கும் அந்த தண்ணியை ஒரே வெட்டா வெட்டி இஷிடாவை காப்பாத்திடுவான். அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால முடியாதான்னு சொன்னா என்னால முடியுண்டான்னு சொல்லி தண்ணியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை நம்மளுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தப்பிச்சு போறதுக்குள்ளேயே படாத பாடுபடுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிரும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அல மாதிரி தண்ணி வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க தண்ணியை அடிச்சு தூக்கிட்டு போகும். ரூக்கியா பார்த்துட்டு இந்த டெக்னிக் அதுவாச்சேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் காஞ்சு ஹனடோராவோட என்ட்ரி. சும்மா கெத்தா வருவானுங்க. இவனுங்களை பார்த்தோன்னே இச்சிகோவோட ரியாக்ஷனை பாருங்க. என்னப்பா தம்பிகளா, ஒழுங்கா சண்டை போட முடியலையா? ஃபயர் பவர்னாலே எங்க ஃபேமிலி தாண்டா கிங்கு அப்படி இப்படின்னு டயலாக் அடிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த தண்ணி எந்திரிச்சு அட்டாக் பண்ண வரும். இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல இருக்காங்க. காஞ்சு பார்த்துட்டு எங்க பாஸ் எங்களுக்காண்டி சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காரு, அதை நான் சீக்கிரமா போய் சாப்பிடணும், அதனால இப்பவே காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாமை தூக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள வீசுவான். லூசு பைய, பாமை போடுற தண்ணிக்குள்ள வெடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டால்னு ஒரு பிளாஸ்ட் ஆகி அந்த சின்ன சின்ன தண்ணி துளிகளை கூட அந்த சின்ன சின்ன பொறிகள் வந்து மொத்தமா பொசுக்கி விடும். அதனால என்னாச்சுன்னா அந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு மூடி மாதிரி ஒண்ணு இருக்கும், அது தனியா கீழே வந்து விழும். அதுவுமே எரிஞ்சு அப்படியே பொசுங்கிருமா. உடனே இந்த 2 பொடிப்பயலுக்கு அப்படியே முக்க ஆரம்பிச்சிருவானுங்க தொண்டையை பிடிச்சிக்கிட்டு. என்னாச்சு அவனுக்குன்னு பார்த்தா அதுதான் அவனுங்களோட கோர் போல. அப்படியே வயசான மாதிரி தோலெல்லாம் சுருங்கி காஞ்சு போய் அப்படியே பொத்துன்னு விழுவானுங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் காத்தோட காத்தா கரைஞ்சிருவானுங்க. பார்க்கவே கருண கொடூரமா இருக்கும். என்னாச்சு இவனுக்கு, அப்படியே டஸ்டா மாறிட்டாங்கன்னு நம்ம ஆளுங்க முழிப்பாங்க. அப்புறம் தான் புரிய வருது, அவனுங்க என்னதான் பொடிப்பயலுகளா இருந்தாலும் அவங்க வாழ வேண்டிய ஏஜை விட லிமிட்டை தாண்டி வாழ்ந்துருக்கானுங்க. அதனால தான் அந்த டால்ஸோட பவர் போன உடனே அவங்க பிறந்ததுல இருந்து நார்மல் வயசுல வாழ்ந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், அந்த ஏஜுக்கே போயிட்டானுங்க. அதனால பாடி தாங்க முடியாம மொத்தமா பஞ்சர் ஆகி காத்தோட காத்தா கரைஞ்சிட்டானுங்க. சரி ஓகே கிளம்பலாம். ஆமா, இங்க ஒரு செத்த போன மாதிரி இருந்தானே இஷிடான்னு ஒருத்தன், அவன் எங்க போனான்னு சுத்தி முத்தி பார்த்தா ஆளை காணோம். தூக்கிட்டு போயிட்டானான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. கிறுக்கு பையன் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு எங்கேயோ நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த கரியான்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் மொத்த பவுண்டையும் வர வச்சு எல்லாருமே நல்ல வேலை பார்த்திருக்கீங்க. ஆமா, அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்கும் போது அந்த பாம்பாட்டி அவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களோட பிரசன்ஸை என்னால கண்டுபிடிக்க முடியலம்பா. அப்பதான் அங்க இருக்க எல்லாத்தையுமே காட்டுவானுங்க. இவனுங்க எல்லாருமே வெரி வெரி டேஞ்சரான பவுண்டுங்க. இனி இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து எந்த மாதிரி எல்லாம் வில்லத்தனம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.